அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் உங்கள் தனிகேஷ்குமார். ஆத்துமண்ணு சேனல் நேயர்களே, நாளை 2வது ஒரு நாள் ஆட்டம் இந்தியா விசேஷ் ஆஸ்திரேலியா அடிலைட் மைதான நடக்க இருக்கு. அடிலைட் மைதானத்துல முதல் முறையாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த ஒரு நாள் ஆட்டத்துல 7 மாதம் கழித்து வந்து சொற்ப ரன்னிலே ஆட்டம் இழந்து கோச்சுக்கும் கேப்டனுக்கும் தலைவலியா உருவெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த டீம் வந்து கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளரா இருப்பதனால அகர்கர், கௌதம் கம்பீர் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த டீமா இல்ல கௌதம் கம்பீர் மட்டும் எடுத்த டீமா, கேகேஆர் டீமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து போனது அப்போ டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த இந்திய பிளேயர்கள் ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்க ஒன் டே மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் யாராலும் செய்ய முடியல. போன மேட்ச் வந்து 26 ஓவரா வச்சு மழை குறுக்கிட்ட காரணத்தினால 136 ரன் மட்டுமே அடிச்ச இந்திய அணி 9 விக்கெட் இழந்து முதல் ஒரு நாள் ஆட்டத்தை தோல்வியை சந்திச்சு இருக்குது. இது கௌதம் கம்பீருக்கும் சும்மன் கில் மற்றும் துணை கேப்டன், வைஸ் கேப்டன் 2 பேருக்கும், ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பேருக்குமே ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா இதுக்கு முகமது ஷமியும் சேர்க்கல, ரவீந்திர ஜடேஜாவும் சேர்க்கல. அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சங் ஒரு நாள் ஆட்டத்துல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு, அவரையும் சேர்க்கல. எஸ்எஸ்வி ஜெயசாலையும் சேர்க்கல, ருத்துராஜும் சேர்க்கல. இதுதான் இந்த இந்தியன் டீமோட நிலைமை. நாளைக்கு நடக்க இருக்கிற போட்டி காலையில 8:30 மணிக்கு டாஸ் போட்டு 9 மணிக்கு நேரடி ஒளிபரப்பு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டார்ல 9 மணிக்கு இந்திய நேரப்படி 9 மணிக்கு நேரடி ஒளிபரப்பு வந்துடும். நாளைக்கும் போன மேட்ச் மாதிரியே நடந்தது அப்படின்னா கௌதம் கம்பீர் மாற்றப்படுவாரா தலைமை பயிற்சியாளர் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அவருக்கு எந்த முன் அனுபவம் இல்லாத 2023ல 22ல டீம் வந்து கோச்சா இருந்தாரு, அதாவது மென்டரா இருந்து அந்த டீம் வந்து கப் அடிச்சது ஐபிஎல்ல. அதனால அதை பார்த்த கௌதம் கம்பீர், மோனி மோக்கல் இவங்க 2 பேரும் ஹெட் கோச், பவுலிங் கோச்சா இந்தியன் டீமுக்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் பிசிசிஐயோட ஒரு பொறுப்பு. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.